ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான். ஒண்ணு, குர்ஆன் காலையிலையும் மாலையிலும் ஓதும். ஊர் பக்கமா அது அஞ்சாயத்தாவது குர்ஆனை திறந்து மொழியாக்கம் தெரியலாம் பிரச்சனை இல்லை. குர்ஆனை திறந்து காலையில ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதும். உங்களுக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சுன்னா அது மேல ஓத முடியாத அளவுக்கு அது இரவு தூங்கும் போது மாலையிலையோ அஞ்சாயத்து குர்ஆன் ஓதும். அஞ்சாயத்துக்கு அஞ்சாயத்தை தான் ஓதும் சொல்லல. அவ்வளவு அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை நீங்க பட்சத்தில் சொல்றேன். குறைஞ்சபட்சம் தாய் உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பேசுங்க கண்ணியமான முறையில். ரெண்டு நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு விலக முடியும். ரெண்டு விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், குர்ஆன் காலையிலும் மாலையிலும் குறைஞ்சபட்சம் மாலையிலான பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது குர்ஆன் தொடாது அப்படின்னு வாழ்க்கையில் இனிமேல் அந்த நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சா அதை ஓதுற அப்படின்னு இல்லை. குர்ஆனை திறந்து அதை ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதாவது உங்க தாய் இந்த உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க. அந்த நாள் அவங்க இல்லாத நாள் அவங்க வாழ்க்கைக்கு கூட அவங்களோட நீங்க தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்க லைஃப்லையோ அல்லது குர்ஆனோட நீங்க பேசின குர்ஆன் உங்களுடைய நாவல பேச வைக்காத ஒரு நாளோ அல்லாஹ்வுடைய வார்த்தையை உங்க நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையுடைய உரையாடல் உங்க நாவல இல்லாத ஒரு நாளோ வாழ்க்கையில் இல்லாம நீங்க ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலேயே தான் இருப்பீங்க. இந்த ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியல. சஹாபாக்கள்